தக்கார்குரல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தி ஆசிரியர் கேவிஎஸ் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னை வரைக்குமே மீண்டும் ஒரு தொடர் இழுபறியில் தான் இருக்குது. ஆனால் 30 சீடு பேசப்பட்டுருச்சு, ராஜ்யசபா ஒன்று பேசப்பட்டுருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனாலும் காங்கிரஸை முதன்மையாக கூப்பிட்டு திமுக பேசலையே. காங்கிரஸ் மீது திமுகவிற்கு மிகவும் வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போல் ராகுல் காந்திக்கு திமுக மீது ஒரு ஆத்திரமே இருக்கிறதாக டெல்லியில் உள்ள செய்தியாளர்களை பேசும்போது அவர்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, பட்ஜெட் விவாதத்திற்கு பிரதமர் மோடி பதிலளிக்கும் போது பெண் உறுப்பினர்லாம் அதுக்கு முன்னாடி போய் கெரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொல்கிறார், மோடியை தாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த பெண் உறுப்பினர்கள் எல்லாம் மோடியை தாக்க முயற்சி அல்லது அந்த நேரத்தில் ஒரு கலவரமான சூழ்நிலை நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தி உலக அரங்கத்தில் மோடியை இழிவுபடுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருந்தார். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கரூர் ஜோதிமணி எம்பி, மயிலாடுதுறை எம்பி சுதா, இவங்களும் அதில் பங்கு பெற்று போயிருக்கிறாங்க. பிரதமர் வரைக்கு முன்னாடியே போய் முற்றுகையிட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் மோடி விமர்சனத்துக்கு ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்குது. அவரை விமர்சிக்கவும் அவரை வீழ்த்தவும் வியூகம் வகுக்க ஏராளமான உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு, அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் போய் இவங்க போய் இத்தகைய கலவரத்தை ஏற்படுத்தினா வெளிநாட்டில் இந்தியாவோட இமேஜ் தான் கெடும். அதோட நாடாளுமன்ற மாண்புக்கும் ஒரு மிகப்பெரிய கரையாக அது அமையும். அந்த விஷயத்தில் காங்கிரஸுக்கு திமுக ஒத்துழைக்க மறுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். டெல்லி செய்தியாளர்கள் சொன்ன தகவல் அது. அந்த திமுக நாங்கள் மோடியை நாங்கள் எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். மற்ற உங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களை விட இன்னும் நீங்கள் எதிர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடகத்தில் சித்தராமையா தலைமையில் டிகே சிவகுமார் துணை முதலமைச்சராக இருக்கிற கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. அவங்க மத்திய அரசு சேர்த்து பெருசாக எதுவும் பேசிக்கிறதே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்களே தவிர மத்திய அரசு சேர்த்து பெரிய குரலும் கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு மத்திய அரசு எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணுறதில்ல. இடி இந்த மாதிரி ரெய்டுகள்லாம் பண்ணுறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா மத்திய அரசு சேர்த்து கடுமையான குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மோடி நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறதில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் இத்தகைய நிகழ்வு, அதாவது நாடாளுமன்ற மாண்பை குறைக்கும் வகையிலான நிகழ்வுக்கோ அல்லது வெளிநாடுகளில் நம்முடைய நாடாளுமன்றத்தின் இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய நிகழ்வுக்கோ ஒத்துழைக்க திமுக மறுத்து விட்டார்கள். அதுதான் ராகுலுக்கு மிகப்பெரிய ஆத்திரம் வந்தது அப்படின்னு டெல்லி செய்தியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் தான் இங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது. அதை தமிழக வெற்றி கழகம் இல்லை என்றால் இவ்வளோ நெருக்கடியும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது, ஒரு புதிய கட்சி உருவாயிடுச்சு, ஒரு புதிய ஒரு அணி உருவாகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி இது வரைக்கும் பேசவே இல்லையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலே அரசியலில் இருக்கிறார். அவர் எம்எல்ஏ பதவியில் இருந்திருக்காரு, துணை மேயர் பதவியில் இருந்திருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்திருக்கிறாரு, முதலமைச்சர் பதவியில் அமைச்சர் பதவியில் இருக்கார், முதலமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார். அவ்வளோ அனுபவம் வாய்ந்த தலைவர் தான் ஸ்டாலின். அவர் மீது 1000 விமர்சனம் நமக்கு இருக்கலாம். ஆனால் அவருடைய அனுபவத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது இவரை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர் என்று ராகுல் காந்தியை நாம் மதிப்பிட முடியாது. அவர் ஏன் பேசக்கூடாது இவரிடம்? அவர் ஏன் தொலைபேசியில் கூட பேச மறுக்கிறார்? ஆக நாடாளுமன்ற சம்பவத்தை வைத்து இவர் திமுக மீது ஏற்பட்ட ஆத்திரத்தில் திமுகவை எப்படியா டேமேஜ் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட நோக்கமாக இருக்கிறது. திமுகவை டேமேஜ் பண்ணுறது தான் ராகுல் காந்தியுடைய ஒரு எண்ணமாக இருந்தால் அவங்க ஏன் திருப்பி வேணுகோபால் அமைச்சு இந்த திமுக பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணி இந்த சீட்டை பேசி திருப்பி திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறாங்க? மீண்டும் கூட இந்த விஷயத்தில் கூட திமுகவுக்கு இவங்க கோபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் சித்தராமையா ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்ல, ஒரு சீனியர் லீடர் தானே அவர். ஏன் மல்லிகார்ஜுன கார்கே வரக்கூடாதா? கேசி வேணுகோபால் தான் அனுப்பணுமாங்கிற கோபம் கூட இருக்குது. கேசி வேணுகோபால், கோவாவில் தலைவர் கிரீஷ் சோடாங்கர்னு, அவர்னு அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தலைவரா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேர் வாங்கின தலைவரா? இல்லை தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கிரீஷ் சோடாங்கர், மல்லிகார்ஜுன கர்கேவே தெரியும் காங்கிரஸ் தலைவர்னு சொல்லி, சித்தராமையாவே தெரியும் ஒரு முதலமைச்சர், ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில். அவங்கெல்லாம் விட்டுட்டு கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் வர்றது கூட ஸ்டாலினை குறைச்சி மதிப்பிடுறாங்க அவங்க அப்படிங்கிறதான் இவங்க கருதுகிறாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னென்ன மும்முனை போட்டி வந்துட்டதுனால, தமிழக வெற்றி கழகம் வந்துட்டதுனால ஒரு சின்ன ஒரு சதவீதம் கூட ஓட்டு கூட வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற திமுக மிக கவனமாக இருக்கிறாங்க. ஒரு சிறிய சதவீதத்தில் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுகவும் ஸ்டாலினும் மிகவும் கவனமாக இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அவர்களுக்கு கவனமாக இருக்கிறனால தான்
காங்கிரஸ் வந்தால் நான் உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுப்போம், இதை வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்களோட இருந்து போட்டி போட போங்க, இல்லைன்னா நீங்கள் வெளியே போகலாம்ன்றது தெளிவாகவே ஸ்டாலின் சொல்லிட்டதாக கூட அறிவாலயத்திலேருந்து நமக்கு தகவல் இருக்குது. காங்கிரஸை வந்து வெளியேற்றி தேமுதிகவை உள்ளே கொண்டு வரதுக்கு, காங்கிரஸை மிரட்டுவதற்காக தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்து, பரவாயில்ல காங்கிரஸ் வரலன்னா நீங்கள் யார் கூட வேணால் போங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு திமுக எடுத்திருப்பதாக பல வட்டாரங்கள் சொல்வது உண்மையா? நிச்சயமாக காங்கிரஸ் நெருக்கடி கொடுக்குறதுல காங்கிரஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவசரமாக தேமுதிக உள்ளே அழைத்து அவளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறார்கள் என்றால் அது காங்கிரஸ் வைக்கக்கூடிய செக் தான். இன்னொரு மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் திமுகவில். அதை காங்கிரஸும் தேமுதிகவும் ஒரே அளவு சக்திகள் சமபலமுள்ள கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு மறைமுகமாக எடுத்து காட்டியிருக்காங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம். இப்போ தேமுதிக வந்து எடுத்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இந்த தேமுதிக வந்ததுனால திமுக ஆதாயமா இல்லை தேமுதிக ஆதாயமா? தேமுதிகவுக்கு தான் ஆதாயம். திமுகவுக்கு பெரிய ஆதாயம். 0 போன சட்டமன்ற தேர்தலில் வந்து டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சு 0.5% தான். 1% கூட வாக்கு வாங்க முடியல. தெரியும் டிடிவி தினகரன் ஆதரவோட போட்டிக்கிட்டு கூட. அப்படிப்பட்ட கட்சி தான் தேமுதிக. இன்றைக்கி கழுதை தேஞ்சி கட்டெருமாச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிலைமையில் தான் தேமுதிக இருக்குது. இந்த நிலைமையில் தேமுதிக சேர்க்கறதுனால திமுகவுக்கு என்ன லாபம்னா, ஒரு பேச்சாளர் கிடைச்சிருக்காரு. அதாவது பிரேமலதாங்கிற ஒரு பேச்சாளர். மற்றபடி அந்த கட்சியில் பேச்சாளர்கள் கூட பெரிய அளவுக்கு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. சுதீஷோ அவருடைய மகனோ பெரிய அளவுக்கு பேச்சாளர்களை மக்கள் வந்து மக்கள்கிட்ட பேச முடியல. நம்மளே தெரியுதே, இது மக்கள்கிட்ட போகணும். அப்படிப்பட்ட நிலைமையில் தேமுதிக ஒரு பேச்சாளர் தான் கிடச்சிருக்காங்க. இருந்தாலும் தங்கள் கட்சியில் ஒரு பலமான ஒரு அணியாக இருக்குது, தங்களை நம்பி எல்லோரும் வர்றாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், தேமுதிக வந்து வரும்போது பேரம் பேசி தான் வராங்கன்றது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம். அந்த பேரம் பேசி வரும்போது அவங்களுக்கு கொடுத்த தொகை, அவங்களுக்கு கொடுக்குற சீட்டெல்லாம் இவங்க திமுக காரங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை இவங்களுக்கு செலவழித்தா இவங்களே கூட வெற்றி வாய்ப்பு பெற்றுருவாங்க. இது வீணாக தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு பேச்சாளருக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற திமுக வந்து யோசிக்காமல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி பேர் இருக்குது, விஜயகாந்த் பேர் இருக்குது. அந்த பலத்தை வைத்து தாங்கள் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் என்ற நிலைமையில் தான் அவர் தேமுதிக சேர்த்திருக்கிறாரே தவிர அவர்கள் வந்து வேறு எந்த பலனும் திமுகவுக்கு இல்லை. இன்றைக்கி சசிகலா வந்து ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சசிகலா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளியிடுறாங்க. இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவினரில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் யோகோபித்த முறையில் சசிகலா தான் பொதுச் செயலாளராக வரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ கேட்டுக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே முதலமைச்சராக கூட அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. வேட்பாளரில் முதலமைச்சராக கூட அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அதிமுகவினர் எல்லாருமே சசிகலாவை ஆதரித்து நின்றவங்க தான். குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் தான் கட்சியை வழிநடத்த முடியும் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எல்லாருமே ஏகமனதாக முடிவு செஞ்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஜெயலலிதா இருந்தபோது கூட எம்எல்ஏக்களை தேர்வு செய்வது, நிர்வாகிகளை நியமிப்பது, நிர்வாகிகளை மாற்றுவது, அதே போல் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரிகளை மாற்றுவது, அதிகாரிகளை நியமிப்பது என்ற எல்லா விவகாரங்களிலும் சசிகலாவின் தலையீடு இருந்தது என்பதுதான் உண்மை. அதை யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்றைக்குள்ள அதிகாரிகள் யாரும் அதனை நல்லா புரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஜெயலலிதா வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சியிலையும் சசிகலாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவிற்கு அவர் தனது வாரிசு சசிகலா தான் என்று அவர் சொல்ல முடியவில்லை. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? சசிகலா குடும்பத்தினர் தலையீடு இருந்ததனால்தான் 1991ஆம் ஆண்டிலிருந்து 96ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற ஆட்சியில் ஜெயலலிதாவுக்கு மிகவும் கெட்ட பெயர் ஏற்பட்டது. மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு ஜெயலலிதாவே தோல்வி அடையக்கூடிய நிலைமை உருவானது. அதனால தான் சசிகலா வந்து அவர் தன்னுடைய அரசியல் வாரிசாக அறிவிக்க தயங்கினார். ஆனால் தன்னுடைய நம்பிக்கைக்குரியவராகவும் தன்னுடைய விசுவாசியாகவும் சசிகலாவை அவர் கருதினார் கடைசி வரைக்கும். அதனால் இடையிலே போன்றவர்கள் எல்லாரும் கூட போயஸ் தோட்டத்திற்கு சென்று ஜெயலலிதாவுக்கு ஆலோசகராக மாறிய நேரத்தில் சிறிது காலம்தான் ஒதுக்கி வைத்திருந்தாரே தவிர மீண்டும் சசிகலாவை மட்டுமே அவர் சேர்த்துக்கொண்டார். அந்த அளவுக்கு ஒரு பெண்ணாக இருப்பதாலும் தன்னுடைய எல்லா விஷயங்களும் அவருடன் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதாலும் தன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் என்பதாலும் சசிகலா தான் அவருடைய தேர்வாக இருந்தார், மிகச்சிறந்த தேர்வாக இருந்தார். ஒருவேளை வந்து இந்த சசிகலா வந்து அவங்க நினச்ச மாதிரி பொதுச் செயலாளரோ அல்லது முதல்வரோ ஆகியிருந்தால் இன்னைக்கு அதிமுக ஒரு நிலையற்ற ஒரு நிலை இருப்பதாக எல்லாரும் கருதுறாங்க இல்லையா? அது வந்து மறுக்கப்பட்டிருக்குமா? நிச்சயமாக சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலோ
அல்லது முதலமைச்சராக அவர் பதவியேற்றிருந்தாலோ அதிமுகவை கட்டுக்கோப்பாக கொண்டு சென்றிருப்பார். ஆனால் மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த அளவுக்கு சசிகலாவுக்கு இருந்திருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் அதிமுகவை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்வதில் அவர் திறமையாக செயல்பட்டிருப்பார். அதிமுகவில் இத்தனை பிரிவுகள் ஏற்பட்டிருக்காது. டிடிவி தினகரன் அணி, ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக அணி, இப்போது சசிகலாவை புது கட்சி தொட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இத்தகைய நிலைமை நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. இப்போது சசிகலா புதுசாக ஒரு கட்சி கொடியை அறிவிச்சிருக்காங்க. அது அடுத்த கட்டமாக யாரோட போய் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க? திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? சசிகலாவுடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் பலர் பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர்கள் எனக்கு சொன்ன தகவல் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்ன தகவல் என்னவென்றால், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகிய 3 பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து 60 இடங்களை பெறுவது, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா 3 பேருக்கும் சேர்த்து 60 இடங்களை பெறுவது, தவேக ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பது, ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் பங்கு பெறுவது, அதே நேரத்தில் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தங்களுக்கு பெரிதும் உதவும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். அதன் ஒரு கட்டமாகத்தான் செங்கோட்டையனை கூட சசிகலா தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னோட்டமாக அனுப்பி வைத்தார் என்று கூட அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் என்னிடம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்குள்ளாக டெல்லி தலையிட்டு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு டிடிவி தினகரை இழுத்து கொண்டு வந்து அதிமுக பக்கம் நிறுத்திவிட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் நிறுத்திவிட்டார்கள். இதனால் சசிகலா மிகவும் நொந்து போய்விட்டார். செங்கோட்டையன் அவர்கள் கூட ஒரு பேட்டியின் போது சொல்லியிருந்தார், நாங்கள் யாருடனாவது கூட்டணி பேச நினைத்தால் உடனே டெல்லி வந்துவிடுகிறது என்று செங்கோட்டையன் கூட சொல்லியிருந்தார். அதே போல் டிடிவி தினகரனை இழுத்து கொண்டு வந்து இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வைத்தவுடன் சசிகலா இப்பொழுது வேறு வழியின்றி புதிய கட்சியை தொடங்கிய வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர் துவங்கி இருக்கிறார். அவர் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி அமைப்பார். ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பல விஷயங்கள், பல பின்னணிகள், என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற, சசிகலா ஒரு பக்கம் கட்சி கொடியை வெளியிட்டு நான் வந்துட்டேன்னு காட்டுறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் புலம்பி அப்படியே நடுவில் நிற்கிறாரு. உண்மையில் அந்த கூட்டத்துக்குள்ளே நடந்த விஷயம் என்ன? ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவர் நம்பகமானவராக இருந்ததில்லை. அவரை பொறுத்தவரை அவருக்கு பதவி தான் முக்கியம். பதவி வேண்டும், இதனால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு என்பது திமுகவை ஆதரிக்கும் அளவிற்கு அவரை கொண்டு சென்று விட்டது. இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலை, ஓபிஎஸ்ஸுடைய நிலை. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சசிகலாவை நோக்கி குற்றம் சாட்டினார். அதற்காகவே ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் கூட அமைக்கப்பட்டது. ஆனால் பின்னால் ஒற்றை தலைமை அதிமுகவிற்கு வந்த பிறகு அவர் சசிகலா பக்கம் போய்விட்டார். அப்போ ஜெயலலிதா மரணத்தின் மீது எழுப்பப்பட்ட சந்தேகம் என்னாச்சு? அப்போ அவருடைய முதல் சந்தேகம் அவர் மீது ஏற்படுது. பதவிக்காக தான் தர்ம யுத்தம்ன்ற பேரில் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அடுத்தது, அதிமுகவில் ஒற்றை தலைமை உருவாகும் போது ஓபிஎஸ்க்கு நன்றாகவே தெரியும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்களின் ஆதரவு தங்களுக்கு கிடையாது. மெஜாரிட்டி எடப்பாடியை தான் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும். அதற்கான ஏற்பாடு முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி செய்து கொண்டிருந்தார் என்பதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தனக்கு ஆதரவாளர்களை உருவாக்க அவர் தவறிவிட்டார். அவர் யாருக்கு எதுவும் செய்ய மாட்டார் என்ற பேர் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதனாலே அவர் பக்கம் பெரிய அளவுக்கு ஆதரவாளர்களை அவர் தேடி வைக்கவில்லை. அது நன்றாகவே தெரியும். அதனால்தான் ஒற்றை தலைமையில் போட்டியை போடாமல் ஒற்றை தலைமை எதிர்க்கிறோம், பழைய நிலைமையை நீடிக்க வேண்டும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்ட பிறகு அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். எனவே பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் செயலாளராக இருப்பார் என்ற நிலை வந்தவுடன் மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் நடத்துகிறார். அப்புறம் சசிகலா பக்கம் போகிறார். அப்புறம் திமுகவுடன் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். திமுகவுடன் போய் பேச்சுவார்த்தை நடக்கும்போது தனக்கு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும், தன்னுடைய மகனுக்கு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தர வேண்டும் என்றும், ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு எம்பி பதவி வேண்டும் என்று பேரம் பேசியதாக தான் தகவல்கள் வெளியாகின. நம்முடைய செய்தியாளர் வட்டாரத்தில் இது பேசப்பட்டது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஆனால் திமுக அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நேற்று திடீரென்று உதயநிதி இடத்தை அவர் கேட்கிறார் என்றும்போது திமுக எப்படி அதை ஒத்துக்கொள்ளுவாங்க? அது எல்லாருமே மாநிலங்களவை அதாவது மக்களை சந்தித்து ஜெயிக்கிறதோடு மாநிலங்களவை ஈஸியாக போய் எம்பி ஆயிடலான்றதெல்லாம் பிரேமலதா போன்றவர்களும் ஓபிஎஸ் போன்றவர்களும் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களும் போய் நெருக்கினா திமுக என்ன செய்வார்கள்? திமுகவிற்கு பெரும்பான்மை இருக்கும்போது
அவருடைய எம்பிக்கள் அதிக அளவில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும். அடுத்த தேர்தலில் என்ன முடிவு வெளியாகும் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். வெற்றியா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள். ஒருவேளை தோல்வி அடைந்தால் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு பலம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நிச்சயமாக முடிவு செய்வார்கள். அந்த பலம் தங்களை பாதுகாக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள். இப்போது அஇஅதிமுகவை பொறுத்தளவு ஒவ்வொரு அணியாக தனித்தனியாக நிற்கிது. இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்கும்? இவங்களுடைய வரவு என்பது எடப்பாடிக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமா? எடப்பாடிக்கு நிச்சயமாக சசிகலாவின் பிரச்சாரம் ஓரளவு பின்னடைவை ஏற்படுத்தும். குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் இப்பொழுது மும்முனை போட்டி, தமிழக வெற்றிக் கழகம், திமுக, அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி என்று மும்முனை போட்டி நிலவுகிற நேரத்தில் ஒரு சிறிய சதவீத வாக்கு கூட தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்கக்கூடும். சசிகலா அவர்கள் மிகச் சிறிய அளவு வாக்கு சதவீதத்தை பிரித்தால், தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை பிரித்தாலோ அல்லது தஞ்சை மாவட்டத்தில் கள்ளர்கள் சமுதாய வாக்குகளை அவர் பிரித்தாலோ கூட அது பெரிய பின்னடைவு என்பது நிச்சயமாக பின்னடைவை ஏற்படுத்தும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு பக்கம் சாய்ந்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அது மிகப்பெரிய பலமாக அமையப்படும். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவு அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும், இப்போது கடைசி வேலூரில் விஜய் பேசும்போது கூட ரொம்ப தெளிவாக கண் கலங்கி ஒரு மாதிரி பேசினார். ஆனால் அது வந்து ஸ்கிரிப்ட் தான், அதுவுமே ஒரு ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற மாதிரி திமுக ஐடி அணி வந்து இன்றைக்கி வெளியிட்டுருக்காங்க. அது உண்மையா? பொதுவாகவே இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கலைஞர் கருணாநிதி அவருடைய பேட்டி எடுத்திருக்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம் பேட்டி எடுத்திருக்கிறேன். அவர் பேசுவதை அப்படியே எழுதி அப்படியே போட்டுவிடலாம். தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுவார்கள். அவர்கள் பேசுவது எந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலளித்தாலும் கூட அவர்கள் பேசுகிற வாக்கியத்தில் எந்த மாற்றம் கூட நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கலைஞர் அவருடைய பேச்சுகளை எடுத்து போட்டால் ஒரு டேப் ரெக்கார்டை போட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அதில் போய் மாற்ற வேண்டியதில்லை. சாதாரண மொழியில் பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் தமிழ் நடையில் தான் அவங்க பேசக்கூடியவர்கள். அதை அப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து திறமை வாய்ந்த பேச்சாளர்களாக இருந்தாங்க. ஆனால் குறிப்பு இல்லாமல் எந்த தலைவரும் பேச மாட்டார்கள். இப்படி பேச வேண்டிய குறிப்பு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இப்பொழுதுல எந்த தலைவராக இருந்தாலும் அத்தகைய திறமை ஒரு தலைவருக்கும் கிடையாது. எல்லோருக்குமே ஸ்கிரிப்ட் தேவைப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்கிரிப்ட் வந்திருக்குன்னா, இந்த இடத்துல குரலை உயர்த்துங்க, இந்த இடத்துல குரலை கம்மி பண்ணுங்க, இந்த இடத்துல கண் கலங்குங்க, இந்த பக்கம் ஸ்டேஜ் பக்கம் அந்த போங்கன்னு ஸ்கிரிப்ட் வந்து ஸ்கிரிப்டடு டைலாக் அப்படின்னு சொல்லி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து அவர் வந்து ட்ரைனிங் தான் எடுத்துருக்கலாம் முன்னாடியே கூட. ஆனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டைலாகை வச்சுக்கிட்டு மேடையில் பேச முடியாது. ஆனால் விஜயின் பேச்சை பார்க்கும்போது முழுக்க ஸ்கிரிப்டட் டைலாக்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய ஸ்டைலில் பேசியிருக்கிறாரு. அது குறிப்புகள் வேணும். அந்த குறிப்புகளை அவர் எழுதி பேசியிருக்கலாம். அதுதான் உண்மை. இன்றைக்கி வேறு எந்த தலைவராக இருந்தாலும், முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதியாக இருந்தாலும் சரி, யாரும் குறிப்பு இல்லாமல் பேச முடியாது. இப்போ தாவேகாவை பொறுத்தளவு பல கட்சிகள் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. பல கட்சிகள் அப்படின்னா இப்போது விட்டு போனவங்க, அதாவது அஇஅதிமுகலேருந்து பிரிஞ்சு போன, இப்போ டிடிவி தினகரன் போயிட்டார் என்டிஏ கூட்டணிக்கு, சசிகலா, ஓபிஎஸ், இப்போ பார்த்திங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன், இவங்க எல்லாரும் போயிட்டு வந்து அங்கே சேர்றதுனால என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்புன்றது வந்து விஜய்க்கு ஏற்படும்? சசிகலா போவதனால் நிச்சயமாக ஒரு சமுதாய வாக்குகள் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு, அதாவது விஜய்க்கு இருக்கிற பலத்தில் 35%, 36% வரும்போது ஒரு பலம் தான். சசிகலா வருகையை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பணமும் எதிர்பார்க்க மாட்டார். தாவேக்காவில் அவர் சில சீட்டுகளை வாங்கி கொண்டு, அல்லது தாவேக்காவுக்கு ஆதரவு என்று வெளியிலிருந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கட்சியில் போய் சேர முடியல. ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புது கட்சி ஆரம்பித்தாலும் அதில் போயிடுவார், கொஞ்சம் செல்வாக்குன்னு தெரிஞ்சான்னு ஒரு பேர் எடுத்தது. முதல்ல அதிமுக இருந்து பாமக ஆரம்பிச்சுன்னா பாமகவுக்கு போனார், அங்கே எம்எல்ஏ ஆனார். அந்த கட்சி முடிஞ்சோன்னா விஜயகாந்த் கட்சியாக விஜயகாந்த் பக்கம் போனார், மறுபடியும் அதிமுகவில் வந்து ஐக்கியமானார். இப்போ மறுபடியும் விஜய் பக்கம் போனால் அவருடைய பேர் ரொம்ப மோசமாக இருந்த வயசில் அவர், ஏனென்றால் தன்னுடைய என்ஜினியர் பதவியை ராஜினாமா செஞ்சு விட்டு திமுகவுக்கு வந்தவர். அந்த அளவுக்கு திமுக கொள்கை மீது பற்று கொண்டவர். இன்று வரைக்கும் அந்த கொள்கையிலேருந்து அவர் மாறல, தனிப்பட்ட முறையில் மாறலை என்று தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு தலைவர் கடைசியில் விஜய் பக்கம் வந்து புதிய கட்சியாக விஜய் பக்கம் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடக்கூடாதுனால அவர் எம்ஜிஆர் அதிமுகன்னு பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு. இப்போ ஆனால் சசிகலாவை பொறுத்தவரை அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஆதரவு நிச்சயமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தின் ஆதரவை ஓரளவுக்கு பெற்றுத்தர முடியும் தாவேக்காவுக்கு. அதனால் அவருடைய வருகையை ஓரளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம் விஜய். அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான்றது தெரியல. ஓபிஎஸ் வந்து அது எந்த அளவுக்கு இவருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தெரியல. ஓபிஎஸ்க்கான பயனாக இருக்கலாமே தவிர இவருக்கு பெரிய அளவுக்கு எந்த
பிரயோஜனமும் இருக்காது. ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். குறிப்பிட்ட சமுதாயத்தெல்லாம் என் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். ஆனால் இந்த இப்போ காலம் மாறி போச்சு. சமுதாயத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறதில்ல. ஏன்னா 2 பேரும் ஒரே சமூக வேட்பாளர் தான் நிறுத்துறாங்க. ம். அப்படின்னும்போது அவர்களே எந்த கட்சி வேணும், எந்த கட்சி ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்து தான் மக்கள் வாக்களிப்பாங்க. ம். அதனால் ஓபிஎஸ் வருவதனால பெரிய ஒரு தோற்றம் தான் கிடைக்குமே தவிர, பெரிய அளவுக்கு அவருக்கு பலன் இருக்காது. டிடிவி தினகரன் வந்திருந்தா ஓரளவுக்கு அவருக்கு பலன் கிடைச்சிருக்கும். பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.